இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. பட் இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ரெசிஸ்டிவிட்டி கண்டிப்பாக கொடுக்கறதே இல்லை. ஸோ இப்போ வேறு மழை சீசன்றதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக அடிக்கடி வெளியே போக வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்காக மார்க்கெட்டில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் விலை கொடுத்துட்டு விற்கிறாங்க. பட் அதுக்கு பதிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபோனை எப்படி வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் டிவைஸாக மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு செலவுமே இருக்காது. உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் 0 ரூபீஸில் உங்கள் ஃபோனை வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்கலாம். அண்ட் நான் இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸே கிடையாது. இது போக்கோ F1. இதில் வந்து ஜஸ்ட் P2P ரெப்பலண்ட் கோட் மட்டும்தான் இருக்குது. அதனால் தண்ணி நிறைய போயிடுச்சு, அந்த ஃபோன் கெட்டு போய்டும். இந்த ஃபோனை வந்து நான் பக்கெட்டில் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு காட்ட போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட பேர் தான் அர்ணவ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க கரீனா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஒரு ஃபோனை வந்து எப்படி வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபோனாக மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்ம ஜென்ரலாக ஒரு புது ஃபோனோ இல்லை ஒரு புது ஏதாவது ப்ராடக்ட்டோ வாங்கினா அது மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து நம்மளை மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை வந்து உங்களோட பேக் கேஸ்லேருந்து அவுத்துட்டு இதை ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தின் பிளாஸ்டிக் கவர்ஸ் வச்சுட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணதுக்கப்புறம் அந்த ரேப் பண்ண ஃபோனை வந்து டைட்டாக உங்களோட பேக் கேஸில் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேப்பரை வந்து நம்ம கரெக்டாக ரேப் பண்ணி இந்த பேக் கேஸில் நம்ம டைட்டாக போட்டு வச்சாச்சு. நீங்கள் ஒன்று கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ஸில் எங்கேயா இங்கே ஓட்டை எதாவது இருக்கா, ஓட்டை இருந்தால் அதில் வந்து தண்ணி போகுமா அப்படின்ற கன்ஃபர்மேஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வந்து எல்லாமே வந்து டைட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா கார்னர்லேயும் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. அண்ட் டச்சு கூட ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் டிவைஸை வந்து நம்ம இப்போ தண்ணியில் போட்டு பார்ப்போம். இதில் தண்ணி தாக்கு பிடிக்குதா, தண்ணி இந்த டிவைஸ்குள்ளே ஏறுதா அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இதை தண்ணியில் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வாங்க நம்ம அதை பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இந்த பக்கெட் இருக்குது. அண்ட் இந்த பக்கெட்டில் இந்த ஃபோனை வந்து நம்ம ட்ராப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபோனை வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ 1 மினிட்டுக்கு அப்புறமா நம்ம இந்த ஃபோனை வந்து வெளியே எடுப்போம். இப்போது வெளியே எடுத்து பார்ப்போம். ஸோ வெளியே எடுக்கும்போது இந்த ஒரு கண்டிஷனில் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஆன் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். எஸ், நம்மளோட டிவைஸ் ஆன் ஆகுது அண்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து நம்ம கவர்லேருந்து அவுத்துட்டு இந்த ஃபோனில் எதாவது தண்ணி பட்டிருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோனை வந்து நம்ம தண்ணியிலேருந்து எடுத்திருக்கோம். என் கையில் கூட எந்த ஒரு தண்ணியுமே இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும், க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து இந்த பிளாஸ்டிக்லேருந்து எடுத்து பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபோனில் வந்து எந்த ஒரு தண்ணியுமே படலை. லைட்டாக ட்ராப்பாக தண்ணி பட்டிருக்குன்னு தவிர்த்து வேறு எங்கேயுமே வந்து எந்த தண்ணியும் படலை. ஃபோன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது, பார்த்திங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டச்சு, இந்த ஃபேஸ் ஐடி இல்லை இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு எதுவுமே ஒர்க் ஆகாமல் கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன ஃப்ரீயான இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் நம்ம ஃபோனை வந்து தண்ணியிலேருந்து காப்பாற்றிருக்கு. இத்தனைக்கும் வந்து என்னோடய ஃபோனை வந்து நான் பக்கெட்டில் 1 மினிட் வரைக்கும் போட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து மழை பெய்கிற டைமில் வந்து அவ்வளோ தண்ணியெல்லாம் நம்ம ஃபோனில் படாதுன்னு தெரியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிக்கு வந்து நம்ம ஃபோனை வந்து தண்ணியிலேருந்து காப்பாற்றுறதுக்கான ரொம்ப நல்ல ட்ரிக்கு. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ மழை சீசன் அப்படின்றதுனால இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு ஈஸியான ட்ரிக்கு நம்மளோட ஃபோனை வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக எப்படி மாற்றணும்னு. எஸ், மார்க்கெட்டில் வந்து நிறைய வாட்டர் ரெசிஸ்டன்ட் கவர்ஸ் இருக்குது. 100லேருந்து 200 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களால் அது வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நான் இதில் காட்டின ப்ரூஃப்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்புகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் என்னோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லாத வாட்டர் இந்த வீடியோக்கு ரிஸ்க் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். ஸோ இந்த எஃபர்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு சேர்த்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ மழை காலம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்களோட எலக்ட்ரானிக்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் தான் அவங்க அர்ணவ், டெக்கரினாலேருந்து. மீண்டும் அடுத்த வீடியோலேருந்து சந்திக்கும் வரை, திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.